பாண்டிச்சேரியில் 9 வயசு சிறுமி. நம்ம என்ன இது மனசில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், பெரிய காயமாக இருக்கும். இதில் அந்த செய்தியை கேட்டோன்னே மனசு உறைஞ்சி போகுது. என்ன அது கொஞ்ச நாளில் இது கடந்து போகும்போது அடுத்து இன்னொன்று நிகழும். அதை நினச்சிருக்கோம், என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு. சட்டம் சரியாக இருக்கணுங்க. நீங்கள் மற்ற கொள்ளை அடிக்கிறான், அதை அடிக்கிறான், போதைப்பொருள் வைக்கிறான், இது அடுத்து இதுக்கு என்ன தண்டனை, கடும் தண்டனை வேணுங்கிற அடுத்த விஷயம். ஆனால் பாத்காரம், ஒரு பொண்ணை ஒருத்தன் பாத்காரம்னா அவனுக்கு சிறை தண்டனை இருக்கக்கூடாதுங்க, மரண தண்டனை தான் இருக்கணும். நீங்கள் உடனே அவனுக்கு அந்த நேரத்தில் மரண தண்டனை கொடுத்து அது எல்லா டிவிலையும் அது டெலிகாஸ்ட் பண்ணாதான் இந்த மாதிரி என்ன உள்ளவங்களுக்கு அது அழியும். நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நான் சொல்லி இது ஒன்றும் பிட்பாக்கெட் கேஸா, அது இல்லை கடைபுதி திருடின கேஸா தண்டனை கொடுக்குறதுக்கு? எவன் திருந்துறான்? வருஷம் எத்தனை நடந்துட்டு தான் இருக்குது. அது காரணம் நான் சொல்கிறேன், அதுக்கு காரணம் நம்ம சட்டத்தில் அதுக்கு சரியான தண்டனை இல்லைங்கிறது தான் தொடர்ந்து இந்த பாலியல் பலாத்காரம். 9 வயசு சிறுமியை ஒருத்தன் கற்பழித்து கட்டி கொண்டுருக்கானா? ஏன் கொள்றான்? இப்போ சொல்கிறேன், அவனை பிடிப்பாங்க, விசாரிப்பாங்க. இவனுக்கு 6 மாதம் 1 வருஷம் சிறை தண்டனைமாங்க, அவன் உள்ளே போவான். அதோடு நம்ம மறந்துடுவோம். 1 வருஷம் உள்ளே போவேன், எத்தனை மாதம் வெளியே வரான் அவங்களுக்கு தெரியாது. அவன் வெளியூர் தெரியுமா அவனுக்கு? அவன் உள்ளே எப்படி இருக்கான்னு தெரியுமா அவனுக்கு? இதை விட வசதியாக உள்ளே இருப்பான் சார். வெளியே இருக்கிறத விட இந்த மாதிரி கற்பனைக்குள்ள உள்ளே வர்றான், இதோட வசதியாக இருக்கா சார் உள்ள. அப்புறம் திருப்பி வருவான், சரி இன்னொரு பொண்ணை கற்பழிப்போம், உள்ளே ஜாலியாக இருக்கணும் போவான். என்ன தண்டனை? இதுக்கு மட்டும் இந்த சிறை தண்டனை அதெல்லாம் இருக்கக்கூடாது, மரண தண்டனை தான். வெட்டுங்கிறேன், வெட்டி சுட்டுக் கொள்ளுங்க நடு ரோட்டில் வச்சு. அப்போ அந்த மீடியாக்கில் ஒரு எல்லா மீடியாவுக்கும் போவோம், எல்லா மீடியாவுக்கு முன்னாடி அவனை ஒரு சுட்டுக் கொள்ளு சார், 2 தடவை அந்த தண்டனை கொடுங்க. ஒரு பயலுக்கு இந்த மாதிரி எண்ணம் வராது. ஒரு பொண்ணை பார்த்து கை வைக்கும்போது அந்த வீடியோ ஞாபகத்துக்கு வரும், நடுவில் சுட்டு கொண்டாங்கன்ட்டு. தயவுசெய்து மற்ற எல்லா இது கூட நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரத்தி கொடுத்துங்க. பலாத்த அதுவும் இந்த மாதிரி 9 வயசு சிறுமியை கொண்டிருக்கானா மனுஷன் இல்லை. சிறைங்கிறது ஒரு குற்றம் செய்த மனுஷனுக்கு தான், மிருகத்துக்கு இல்லை. மிருகத்தை அடிச்சு வெறி நாயை அடிச்சு கொள்ளணும் சார். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.